இன்றைய தியானம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:4. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தாவீது இந்த சங்கீதத்தில் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று எழுதி வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருள்வார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமது ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் என்னுடைய மன விருப்பம் எல்லாவற்றையும் அவர் தந்தருள்வாரா என்று சொன்னால் உண்மையாகவே அப்படி நாம் விளங்கி கொள்ளக்கூடாது. யோவான் நிருபத்தில் எழுதும்பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனத்தில் மிக தெளிவாக நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாமா? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று எழுதுகிறார். உண்மையாகவே நாம் என்ன ஜெபிக்கிறோம், அந்த ஜெபம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்குமானால், அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நமக்குள்ள கர்த்தர் ஒரு ஆழமான தைரியத்தையும் விசுவாசத்தையும் வச்சிருப்பார். நான் கேட்கறது ஆண்டவருடைய சித்தத்துக்கு உட்பட்டது, கண்டிப்பாக அதுக்கு எனக்கு பதில் தருவார் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போதே கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்படாத காரியத்தை கேட்டுட்டு அவர் எனக்கு செவி கொடுப்பார்னு காத்திருப்போமானா நம்மளை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. 15ஆம் வசனத்தில் இன்னும் தெளிவாக எழுதுகிறார், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம், ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே நான் ஜெபிக்கிற ஜெப குறிப்பு அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டதா, அதுக்கு செவி கொடுப்பாரா அப்படின்னு நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்த்து ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, சித்தத்துக்கு மாறா நம்ம அவர்கிட்ட விண்ணப்பங்களை வச்சுட்டு இருப்போம்னா அவர் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். மாறாக இந்த வசனத்தின்படி அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு நம்ம கேட்குறோம் அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும். என்னது? என் ஆண்டவர் எனக்கு, என் இயேசு எனக்கு, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் எனக்கு செவி கொடுக்கிறார், எனக்கு பதில் கொடுப்பார், நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்கு கர்த்தர் தருவார். 21ஆம் சங்கீதத்திலும் தாவீது எழுதும்பொழுது 2ஆம் வசனத்திலே, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பங்களை தள்ளாதிருக்கிறீர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், இயேசு நமக்கு இருக்கிறார், பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய உதடுகளின் விண்ணப்பத்தை அவர் தள்ளாதிருப்பார். ஏன்னா நம்ம கேட்கறது அவருடைய சித்தத்துக்கு உட்பட்ட ஜெபம். 37ஆம் சங்கீதத்திலும் தாவீது எழுதும்பொழுது 4ஆம் வசனத்திலே, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டு கேட்கணும், கர்த்தர் இடத்தில் மன மகிழ்ச்சியாயிருந்து கேட்கணும். அப்போ நிச்சயமாக நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அவர் கொடுப்பார். அவருடைய மன விருப்பத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஒவ்வொரு நாளும் ஜெப குறிப்புகளை அவர் சமூகத்தில் ஏறெடுக்கணும். பிதாவுக்கு விருப்பமானதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார், ஜெபித்தார், வேண்டுதல் பண்ணினார், விண்ணப்பம் பண்ணினார். அதை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தார். அவருடைய பிள்ளைகள்னு சொல்கிற நம்ம கூட இயேசு கிறிஸ்துக்கு எது பிடிக்கும் அதை நம்ம ஜெபிக்கணும், அதை நம்ம கேட்கணும். நமக்கு விருப்பமானது அல்ல, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனதை குளிர பண்ணுமா, நான் கேட்குற ஜெபம் விண்ணப்பம் அதெல்லாம் ஏசப்பாக்கு பிடிச்சதா இருக்குமா, அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்குமா, இதை நிதானித்து பார்த்து நம்ம கேட்கணும். பெரியமாள் நம்ம கேட்கும்போதே ஆவியானவர் நமக்கு சொல்வார், இது பிதாவுக்கு சித்தமானது அல்ல, இது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பமான ஜெபக்குறிப்பு அல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பேசுவார். 145ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலும் தாவீது எழுதுகிறார், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
நீங்களும் நானும் அவருக்கு பயந்திருப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கும் என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இருக்கும்னு சொன்னால், நம்முடைய விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்பார். எல்லாவற்றையும் விட நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிப்பார், கட்டாய ரட்சிப்பார். பிரியமானவர்களே, எதை குறித்தும் நமக்குள்ள ஒரு சந்தேகமோ கலக்கமோ அவிசுவாசமோ வராதபடி கர்த்தர் நம்மை காப்பார். நீதிமொழியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் சாலமோன் ஞானி எழுதும் பொழுது, நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கிரையாய் முடியும். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. நம்ம விருப்பம், நம்ம ஜெபம் எல்லாமே கர்த்தருடைய பார்வையில் பிரீதியாக இருக்கணும், அப்படி சித்தத்துக்கு உட்பட்டு இருக்கணும், அது நன்மை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ நமக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். என் மகன் எனக்கு விருப்பமானதை கேட்குறாங்க, நான் நிச்சயமாக அதை செவியில் நான் கேட்டுட்டேன், அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி நமக்கு ஒரு தைரியத்தை தருவார். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின்படி இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் உமக்கு விருப்பமானதை, உமக்கு சித்தமானதை ஆண்டவரே இந்த நாளிலே என்ன குறிப்புகளாக உம்முடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்களோ, கர்த்தர் அவருடைய மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு தந்தருளி அவருடைய ஆலோசனையெல்லாம் நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை அவங்க கேட்குறது உங்கள் சித்தத்துக்கு உட்படாததாக இருக்குமானால் தயவுசெய்து அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகல நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். ஆவியானவரே, உம்முடைய சித்தத்தின்படி மாத்திரம் வேண்டுதல் செய்ய ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.